டைமென்ஷன் வைஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா தின் வெசல்ஸ் திக் வெசல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஷேப் வைஸ் பார்த்தீங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வழக்கமா நம்ம வேரியபிள்ஸ் வந்து நான் அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா இன்ஜினியர்னா யாரு அப்படின்றது அடிக்கடி பசங்க கேட்பேன். இன்ஜினியர்னா யாரு அப்படின்னா வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் இன்ஜினியர். உங்க கையில வேரியபிள்ஸ் கொடுத்துருவாங்க, நீ பாட்டுன்னு விளையாடணும் அப்படின்னு சொல்லுவேன். வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் இன்ஜினியர் அப்படின்னு. நான் ப்ரெஷர் வெசல் டிசைன் பண்ண போறேன், என்ன வேரியபிள்ஸ் தான் எனக்கு வேணும், என்ன டைமென்ஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். வேரியபிள்ஸ் வந்து இரண்டு வகைப்படும். என்ன? அப்சல்யூட் வேரியபிள், ரிலேட்டிவ் வேரியபிள். இப்போ ஒரு வெசலை வந்து தின் வெசலா திக் வெசலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். எப்பவுமே இன்ஜினியர்னா we have to take decision. ஒரு வெசலை கொடுக்குறாங்க, ஒரு 2 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இன்ஜினியர் ஐயா இது தின் சிலிண்டரா திக் சிலிண்டரா கேட்கறாங்க. அப்ப தீர்ப்பு வழங்கணும். என்ன தீர்ப்பு வழங்க போறீங்க? 2 வெசலை கொடுத்தா அது தின்னா திக்கா? சார் திக்னஸ் இது என்ன சார் சப்ப மேட்டர் சார். திக்னஸ் சொன்னீங்கன்னா இது எவ்வளவு சார் திக்னஸ்? 5 mm. அது எவ்வளவு சார் திக்னஸ்? அது 10 mm. அப்ப 5 mm சார் தின்னு அப்படின்னு சொல்றது இது. அது வந்து பேசிக் இது. ஆனா இன்ஜினியர்னா நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு? ரிலேட்டிவ் வேரியபிள் இப்போ சொன்னேன். இது திக்னஸ்னா என்னது? இட் இஸ் அப்சல்யூட் வேரியபிள். அப்சல்யூட்டா சொல்லி அப்படி சார் 5 mm இது 10 mm 5 mm தான் சார் தின்னு அப்படின்னு சொல்றது இன்ஜினியரோட நாலேஜ் கிடையாது. அப்ப சிலிண்டருக்கு டைமென்ஷன் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஒண்ணு வரைஞ்சிப்போம். ஒரு திக்னஸ் சரி திக்னஸ் போட்டுடுறோம். சரி டயா ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன டயா அவுட்டர் டயா இருக்கு. அதுக்கப்புறம் லென்த் இருக்கான். சரியா? இப்ப நம்ம இவனை வந்து இது இல்லாம திக்னஸ் இருக்கான். இப்ப திக்னஸ் வந்து எந்த பக்கம் இருக்கானோ அதே திசையில தான் டயமீட்டர் இருக்கான். ஸோ லென்த் வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலரா இருக்கான் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். ஸோ டைரக்ஷன் வந்து இப்போ வந்து இன்ஜினியரா வந்து டைரக்ஷன் வந்து 2 வகையான டைரக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த அலாங் த ஆக்சிஸ் எடுத்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் லாங்கிடியூடினல் டைரக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? டைரக்ஷன் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிங்க. டிரான்ஸ்வர் டைரக்ஷன், லாங்கிடியூட் டைரக்ஷன் நோட் பண்ணிங்க. T/D தான் நான் எடுக்க போறேன். நான் எடுக்க போற வேரியபிள் வந்து T/D less than 1/20. ரேஷியோ வந்து 1/20 விட கம்மியா இருந்தால் அது தின். அப்ப திக்குனா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாம் டெக்னிக்கல் நாட்டாம திக்குனா என்ன வரும்? கிரேட்டர் தென் 1/20. அவ்வளவுதான். இது சொன்னா அது கண்டுபிடிச்சிருங்க. அதான் இன்ஜினியர். ஒண்ணு தெரிஞ்சா இன்னொருத்தனை ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. அப்ப அவனை திக்கு 20 அந்த ரேஷியோ, அதாவது திக்னஸ்க்கும் டயமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ. திக்னஸ் வந்து 5 mm னா